காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கட்டும், காலை உணவு புரதமும் பழங்களும் நிறைந்த சிறுதானியம் நிறைந்த உணவா இருக்கட்டும், மதிய உணவு 6 சுவையும் உள்ள உணவாகவும் குறைந்த அளவுல அரிசி உணவு, அதுவும் நல்ல பாரம்பரிய அரிசியும் சிறுதானியம் உள்ள உணவா இருக்கட்டும், இரவு உணவு என்பது எளிய உணவா இருக்கும். சரி சார், இதெல்லாம் மட்டும் சாப்பிட்றேன், இப்படி இருந்தா எந்த வேதியும் வராதா? இப்படி இருந்தா மட்டும் பத்தாது. உணவில் இந்த அக்கறையோடு உடல் பயிற்சி ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியம் நடைப்பயிற்சி. நடை ஒரு தவம் மாதிரி. இன்னைக்கு காலையில நான் 5:15 திருப்பூர் ஸ்டேஷன்ல இறங்கி நாங்க ஒரு வனம் அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் அங்க போயிருக்கு. அங்க போய் பார்த்தா 5:30 மணிக்கு போனா எனக்கு பார்த்தோன்னே நடக்கலாமே அப்படின்னு நான் போய் நடக்க ஆரம்பிச்சேன். நான் எங்க ஊர்ல பக்கத்துல ஒரு ஏரி விட்டு அங்க நடப்பேன். இங்க 5:30 மணிக்கு நடந்தேன். சாறை சாறையாக மக்கள் நடக்கிறாங்க. அவ்வளவு சந்தோஷமா இருந்தது பார்க்க. 500-600 பேர் நடந்துட்டு இருக்காங்க அந்த பல்லடம் சாலையில. அந்த பழக்கம் கூடியிருக்கு. மகிழ்ச்சியான விஷயம். உங்கள யாராவது இதுவரை நடைபயிற்சி இல்லைன்னா தயவு செய்து நாளை காலை நடந்தீங்கன்னா இந்த 101ல பயன் கிடைச்சிருச்சுன்னா ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் நடைய. இல்ல சார், முட்டு வலிக்கு, இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, வலிச்சா கொஞ்ச நேரம் உட்காந்துக்கோங்க. ஆனா நடங்க. நடை மட்டும்தான். கெண்டைக்கால் சதை தான் நமக்கு செகண்ட் ஹார்ட்பாங்க. இது இந்த செகண்ட் ஹார்ட்ங்கிறது பம்ப் பண்ணும் இதயத்துக்கு மேல ரத்தத்தை விட்டத கீழே இருந்து மேல தள்ளுறது கெண்டைக்கால் தான். நடையில மட்டும்தான் அது கிடைக்கும். நடக்க நடக்க உங்களுடைய சிறுநீரகம், இதயம், மூளை 3க்குமே பயன் கிடைக்கும். நடக்கும்போது ஒரு 10 பேர் கும்பலா அரசியல் பேசிட்டு இல்லைன்னா வீட்டு பிரச்சனையை பேசிட்டு வணிகத்தை பேசி நடக்காதீங்க. நடை முடித்த வரைக்கும் தனியா நடங்க. ஆனந்தமா காதுக்குள்ள ஏதாவது வேணா பாடல், நல்லா இளையராஜா பாட கேட்டு நடங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு சொற்பொழிவை கேட்டு நடங்க, தப்பு இல்லை. ஒரு நண்பரோடு நடந்து போறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா பெரிய விவாதம் செய்து கொண்டு சண்டை செய்து கொண்டு நடக்கல பிரயோஜனம். நான் நிறைய நேரம் பார்த்திருக்கேன். ஒரு 6-7 பேர் நினைப்பாங்க, அது தெரியுமா, நான் கூட அதுல பிரயோஜனமே இல்லை. மகிழ்ந்து மனம் மகிழ்ந்து ஒரு தவம் போல நடக்கும். அந்த நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக மூச்சு பயிற்சி. நம் இந்திய துணைக்கண்டத்துல கிடைச்ச ஒரு மாபெரும் ஒரு ஆற்றல் யோகா. அந்த பிராணாயாம பயிற்சி ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம். நீங்க மதங்களை எல்லாம் கூட வச்சுக்கோங்க. மதங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆக்சுவலா யோகாங்கிறதே ஒரு மதங்களை மீறிய ஒரு செயல். இப்ப நிறைய அதோட தொடர்பு படுத்தி கொண்டாங்க. அது படுத்திக்கிறவங்க படுத்திக்கிட்டோம். நமக்கு தேவை மூச்சு பயிற்சி. ரெகுலரா நல்ல சீத்தளி பிராணாயாமம், கபாலபாதி, பஸ்திகா, ஒரு சுக பிராணாயாமம் 5 நிமிஷம் ஆகும். அதிகபட்சம் 5 நிமிஷம். கத்துக்கிறதுக்கு அரை மணி நேரம், அவ்வளவுதான். அரை மணி நேரத்தில் கற்றுக்கொண்டு தினம் 5-10 நிமிடம் மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிடம் மனப்பயிற்சி, 5 நிமிடம் உங்களுக்கு இறை நம்பிக்கை இருந்தா இறைவனை நம்பிக்கை, இல்லை என்றால் நல்ல ஒரு அழகியல் காட்சியை மனதில் வைத்துக் கொண்டு தவப்பயிற்சி செய்யும். இயற்கையை நேசித்து தவப்பயிற்சி செய்யும். ஒரு நாளைக்கு ஒரு 50-60 நிமிடங்கள் இப்படியான பயிற்சியை நாம் முதலீடு செய்தே ஆக வேண்டும் நண்பர்களே. இட் இஸ் நாட் a choice, it's mandate. செய்தே ஆகணும். அப்பதான் நமக்கு பல நோய். சீதளி பிராணாயாமம் அப்படிங்கிற ஒரு மூச்சு பயிற்சியில ரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த முடியும்னு ஆராய்ச்சி பண்ணி சொல்றான். பல பேருக்கு ஹிடனா ரத்த கொதிப்பு எப்பவுமே இருக்கு. நான் மாத்திரை போறேன் சார், ஆனாலும் 140, 90, 150, 100 வருது. டாக்டரை பார்த்தாலே வருது சார் அப்படிம்பாங்க சில பேர். இதனால சீத்தளி பிராணாயாமம் ரெகுலரா செய்து பாருங்க. அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டுப்பாடு வரும். எல்லாத்தையும் தாண்டி மனம் மிகச் சிறப்பா இருக்கும். மனம் மகிழ்ச்சிங்கிறது யாரும் ஒரு பாக்கெட்ல மடிச்சு கையில கொடுக்க முடியாது. நீங்க 1000 ரூபாய் கொடுத்தா ஒரு மன மகிழ்ச்சி வாங்கிக்கோங்க கொடுக்க முடியுமா? நமக்கு தான் அந்த புரிதல்கள். நமக்கான உலகம் எது, நாம எப்படி வாழ போறோம், நம்மளுடைய முதுமையில் எது வேணும், எதெல்லாம் நீங்க விட்டு விடுதலையாகின்னு சொல்லுவாரு பாரதியார். விட்டு விடுதலையாகணும். போதும்பா, பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு அப்புறம் அவன் பாடு. அவனுக்கு நாளைக்கே சொத்து சேர்க்கணும், வீடு அப்படி இது பண்ணணும், தேவையில்லை. அவருக்கு நான் கொடுக்க வேண்டியது கல்விதான். வாழ்க்கையில் கல்வி கொடுத்தாச்சா அந்த கடமை முடித்தது. சொத்துக்கள் அவன் தேடட்டும். கல்வியை ஆகச் சிறந்தது கொடுப்பதும் ஆகச் சிறந்த ஒழுக்க சீல மனிதனாக வளர்ப்பது மட்டும்தான் தாய் தந்தையருடைய அடிப்படை கடமை. பொருளீட்டுவதோ சொத்துக்களை சேர்த்து கொடுக்கிறதோ கிடையாது. இப்படி ஒரு சரியான பழக்கத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து நல்ல ஒரு வாழ்வியலுக்குள் அவர் நுழைஞ்சிட்டாங்கன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க. 80 வயசுலயும் சில பேர் மகனுக்கு இப்படி ஆயிப்போச்சு, மருமக அப்படி பேசுறா, அவன் அச்சுறான் தெரியுமா, அவன் அன்னைக்கு அப்படி பண்ணிட்டான், ஒண்ணு விட்ட மாமன். எதுக்கு? விட்டு விடுதலையா? அவசியம் இல்லை. அதுக்காக பிறருடைய வருத்தங்களை புரிந்து கொள்ளாமல் இருக்க சொல்லல. அத்தனை மனிதர்களுடைய வருத்தங்களையும் நாம் புரிந்து கொண்டு அவர்களுக்கு உரிய உதவிகளை செய்வதற்கு என்ன உங்களால் முடியுமோ அதை செய்யணும். சொந்தக்காரன், சொக்காரன், ஊர்க்காரன் அப்படின்னு சொல்லி அதுல நேரத்தை செலவழித்து மனதை அழைக்கழிக்க கூடாது. உடல் மிகச் சிறப்பா இருக்கணும், மனம் மிகச் சிறப்பா இருக்கணும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை ஏற்ற வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம்,
மனமது செம்மையானால் மணி மந்திர அழுத்தம் வேண்டாமே சொல்லிட்டான். மனம் மட்டும் நல்லா வச்சுக்கோ, ஒரு ஹாப்பி மொமெண்டம் நமக்கு இருந்தா வேற எந்த பிரச்சனையும் வராது. உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்கு உணவும், உள்ளத்தை மிகச் சரியாக வைத்துக் கொள்வதற்கு பிராணாயாம பயிற்சியும், மனப்பட அந்த மனத்தை செம்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய பயிற்சியும் மிகச்சரியாக செய்து கொள்ள. இதெல்லாம் தாண்டி மருத்துவ சோதனைகளும் அவசியம் நண்பர்கள். நான் கடைசியாக வலியுறுத்தி சொல்வது, நம் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது, என்னுடைய உடல் மிகச்சரியாக இருக்கிறதா? நான், என் மனைவி, என் குழந்தை 3 பேரும் நாங்க ஒரு செக்அப் பண்றதுக்காக 4 நாள் முன்னாடி புக் பண்ணிருந்தோம். என் மனைவியால் வர முடியல, அவங்களுக்கு ஒரு பணி இருக்கு, அவங்க வரல. நானே என் பொண்ணு போய் பண்ணிட்டு வந்துடும். எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, இதெல்லாம் சரி பண்ணணும், இப்படி பண்ணணும் பேசிட்டு விட்டோம். என் மனைவி வந்து, அதெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லை, நான் தான் நல்லா இருக்கேன். நானும் என் பொண்ணு சண்டை போட்டு, நாளைக்கு நான் வந்து தர்மபுரி போறேன், எப்படியாவது நாளைக்குள்ள அவளுக்கு பண்ணி சொல்லி இன்னைக்கு காலையில போய் பண்ணிட்டு அவங்க எனக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. குரூப் எல்லாம் அனுப்பதா, எல்லாம் நல்லா இருக்கு, ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் நாம் பார்த்து கொண்டே இருக்கோம். நம் உடல் சர்க்கரை சரியா இருக்கா, இரத்த கொழுப்பு சரியா இருக்கிறதா, இதயம் சரியாக துடித்து கொண்டிருக்கிறதா, சிறுநீரகம் சரியாக செயல்படுகிறதா, வாஸ்குலார் ஹெல்த் நல்லா இருக்கான்னு நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்முடைய குடும்ப மருத்துவரிடம் தெரிஞ்சுக்கணும். நீங்க அதுக்காக பெரிய மருத்துவமனையில போய் இருக்கணும் அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு குடும்ப மருத்துவர் வேணும். அந்த காலத்துல எல்லாம் எல்லாரும் பழைய சிவாஜி படம் எல்லாம் பாத்தீங்கன்னா பாலாஜின்னு ஒரு கேரக்டர் வரும். அவன் பெரும்பாலும் ஃபேமிலி டாக்டராகவே வருவான். கூடவே வந்து அவன் பார்க்கிற பொண்ணை இவரும் பார்ப்பாரு. நீ பார்த்த பொண்ணை நான் பார்க்க வேண்டும், இப்படிலாம் பாட்டுப்படுவாங்க. அப்படி ஒரு உறவு அழகா இருந்துச்சு. குடும்ப மருத்துவர் பெரும்பாலும் டாக்டர் அங்கிளா இருப்பாரு. அந்த டாக்டர் அங்கிளா இருக்கவங்க போய் நம்ம போய் பத்திரிகை கொடுப்போம், வீட்டு கல்யாணத்துக்கு வாங்கப்போம். அப்படியா ஒரு உறவு மருத்துவரோடு இருக்கணும். அப்பதான் நீங்க நாளைக்கு போய் வைத்த வழின்னு சொன்னா இது உண்மையிலேயே உன் வைத்த வழியா இல்ல மாமியாருக்கு உனக்கு பிரச்சனையா அப்படிங்கறத அவரால் யோசிக்க முடியும். அப்படி ஒரு குடும்ப மருத்துவர் உலகம் நாம் தொலைத்திருக்கிறோம். அதை வைத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை வைத்து நமக்கான, நம்முடைய தாய் தந்தையருக்கு என்ன நோய் இருந்துச்சு, நம்ம மரபா என்ன நோய் இருந்துச்சு, நமக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா என்பதை ஒரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 60களை தாண்டினா வருடம் சோதித்துக் கொள்வதும் மிக மிக முக்கியம்.